ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 134:3. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் என்ற சொல் எத்தனை இனிமையானது. எல்லாருக்கும் தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. பெற்றோரின் ஆசீர்வாதத்திற்காக பிள்ளைகள் இயங்குகிறார்கள். ஆசிரியர்கள், பெரியவர்கள், மேன்மக்கள் ஆகியோருடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறவர்களும் உண்டு. அதே நேரம் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய ஊழியக்காரரின் ஆசீர்வாதமும் நமக்கு தேவை. சங்கீத புஸ்தகத்தில் பல இடங்களில் சீயோனின் ஆசீர்வாதங்களை குறித்து காணலாம். சீயோனிலிருந்து வரும் உன்னதமான ஆசீர்வாதங்களும் உண்டு. இம்மைக்குரிய உலக ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. வேதத்தில் உலக பிரகாரமான உன் கற்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் என்றெல்லாம் ஆசீர்வாதங்களை காணலாம். சீயோனுக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. தேவாதி தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என வேதம் சொல்லுகிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் இருந்து உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. முதலாவது, சீயோனிலிருந்து நமக்கு கிடைக்கிற இரட்சிப்பின் சந்தோஷம். பாதாளத்தின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு பரலோக பாதையில் செல்லுகிறோம். அடுத்து, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பிதாவின் சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நம் ஆத்துமாவை நிரப்புகிறார். உன்னத பலன் நமக்குள் வருகிறது. ஜீவ ஆவி நமக்குள் ஊற்றப்படுகிறது. கிறிஸ்துவின் வரங்கள் நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றது. ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் இயேசுவின் சத்தத்தை கேட்போம். அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி செயல்படுவோம். ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள பரலோக பிதாவே, எல்லா ஆபத்துகளிலிருந்து எங்களை காப்பாற்றி இன்னும் ஒரு மன மகிழ்ச்சியின் நாளை காண செய்த உமது கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று வாக்களித்த தேவன், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை போல மற்றவர்களையும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றியல்ல எங்களுக்கு கிருபை தந்தல்ல என்றாடுகிறோம். நாங்கள் உலகத்தாரிடமிருந்து நன்மைகளை எதிர்பாராமல் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராகிய உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கின்ற கிருபைகளை எங்களுக்கு தந்தல்லுங்க. கர்த்தாவே, பொல்லாப்பின் கூடாரங்களிலிருந்து விலகி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் எவ்வேளையிலும் உமது பிரசன்னத்தை அனுபவிக்கவும், எங்கள் வாழ்க்கையில் உள்ள தீமைகள் அகற்றப்பட்டு இரட்சிப்பில் கலிகூறவும் இரக்கம் செய்துள்ளுங்க. கர்த்தாவே, நாங்கள் எப்படிப்பட்ட சவால்களை எதிர்கொண்டாலும் அவாந்திர வெளியில் வழியையும் பாலைவனத்தில் ஆறுகளையும் உருவாக்க உம்மால் முடியும் என்பதால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகள் வாழ்வில் புதிய காரியத்தை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அன்பு பிள்ளைகளின் குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வருமானம், போக்குவரத்து, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கவும், தேவனால் பாதுகாக்கப்படவும், பிரிவினை நாவியின் கிரியைகள் சங்கரிக்கப்படவும், பிரிந்தவர்கள் சமாதானமாகி இணைந்து வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளின் படிப்புக்கேற்ற வேலை கிடைத்தல ஜெபிக்கிறோம். அப்பா, சுகவீனமாய் சரீர பலவீனத்தோடு பற்பல வியாதியினால் பீடிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், ஆஞ்சியோபிளாஸ்டி செய்து கொண்டவர்கள், ரேடியேஷன், ஹீமோ எடுத்துக்கொள்ளுகிறவர்கள் மற்றும் இப்படிப்பட்ட சிகிச்சைகளுக்கு பண தேவைகளுக்காக காத்திருப்போர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்தள்ளி அவர்கள் ஆரோக்கியம் சுபலத்தோடு வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண வயதடைந்தும் பற்பல எதிர்பார்ப்புகளோடு வரம் தேடுகிறவர்களுக்கு அப்பா ஏற்ற துணையை தந்தள்ளி திருமணம் கைகூடியற செய்து ஆசீர்வதித்தள்ளுங்க. திருமணமாகியும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமது பரிசுத்த கரம் தொட்டு குறைகள் அகற்றி ஆசீர்வதித்து அற்புதம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பஸ்திரிகளின் கர்ப்பத்தின் கனியை ஆரோக்கிய சுகபலத்தோடு வளர்த்து குறித்த நாளில் சுகபத்திரமாக ஈன்றெடுக்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடன் பிரச்சனையினால் துன்பப்படுகிற மக்களின் துயர் துடைக்கப்படவும், அவர்கள் குறைகள் அகற்றி விடுவித்து கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசலை திறந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நடைபெறும் திருச்சபை ஆராதனைகளில் சபைக்குள் காணப்படும் பிரிவினையின் ஆவி செயலேற்று போகவும், போதகர்கள் சுகபலத்தோடு பரிசுத்த ஆவியின் நிறைவோடு போதிக்கவும், சகல சபை ஐக்கியத்திலும் அன்பிலும் நிறைத்திருக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிய நன்மையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.